குழந்தைங்க லைஃப்னு வந்துட்டாலே எல்லா பேரண்ட்ஸும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்போம். எஸ்பெஷலி ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர். பட் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளே குழந்தைங்க பிஹேவியர்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளே சான்ஸ் கொடுக்குறோம். அதே எப்படி நம்மளே நம்ம குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கொடுக்கறது? குட்டீஸ் ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க திங்ஸ் ஏதாவது ப்ராப்பராக அந்தந்த பிளேஸில் வச்சுட்டாங்க அப்படின்னா கூட உடனடியாக நம்ம ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட்டாவது நம்ம இமீடியட்டாக எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடுறோம். இல்லைன்னா ஷாப்பிங் எப்போது போகிறோம்னா எப்போ போகிறோமோ அப்போ எல்லாமே அவங்களுக்காக ஏதாவது ஒன்று வாங்கி தரது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து செய்யும் போது அவங்களுக்கு எப்போ கிஃப்ட் நம்மளுக்கு தருவாங்க, எப்போ தரமாட்டாங்க, எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற லிமிட் அவங்களுக்கு தெரியாமல் போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாங்கன்னா கூட அது அவங்களுக்கு அன்கிரேட்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஸ்பெஷலாக தெரியாது. நீங்கள் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணிங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா கூட அதனோட வொர்த் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு புரியாது. அதனால தான் தேவையான டேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்த்டே இல்லை உங்களோட லைஃப்பில் வர ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு வொர்த்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு புரியும் இதோட ஸ்பெஷல் திங் எதுன்னு சொல்லி புரியும். எப்போ நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கனாலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த கிஃப்ட்டை அவங்க கேர்ஃபுல்லாக வைக்கிறக்கும் கண்டிப்பாக நீங்கள் டீச் பண்ணுங்கள். இண்டிபெண்ட்டாக இருக்கிறக்க நம்ம பழக்கணும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லைனாலும் இப்போ வெளியில் போயிட்டு வரோம், அவங்களோட ஷூவை ரிமூவ் பண்ணுறாங்களோ அதை அவங்க ப்ராப்பராக அந்த பிளேஸில் வைக்கிறது. நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ப்ராப்பராக அந்தந்த பிளேஸில் வைக்கிறது. டாய்ஸ் விளாண்டதுக்கப்புறம் அந்த பிளேஸில் கொண்டு போய் வைக்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களும் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோஆப்ரேஷன். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸை ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க கொண்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக அந்த பிளேஸில் வைக்கிறாங்க. ஸோ 2 பேருமே செய்கிறதுனால ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும். உங்களுக்கான பாண்டிங்கும் அதில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. குழந்தைங்க கேட்குற சில விஷயங்களுக்கு நம்ம எஸ் சொல்கிறதா நோ சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சம்டைம்ஸ் டவுட் வரும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்கக்கிட்டே கேளுங்க. நான் ஏன் அதுக்கு ஓகே சொல்லணும், நான் ஏன் அது பண்ணுவேன்னு நீ நினைக்கிற, நீ ஏன் அதை கேட்குற, அந்த மாதிரியான கேள்விகள் அவங்கள வந்து கேளுங்க. அந்த மாதிரியான கேட்கும்போது அவங்க திங்க் பண்ணுவாங்க, எதுக்கு நம்ம இதை கேட்டோம், அவங்களுக்கு அது எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, நான் ஏன் டிவி பார்க்குறக்கு உனக்கு ஓகே சொல்லணும், நீ ஏன் டிவி பார்க்கணும் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை நான் டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளாண்டு முடிச்சிட்டேன், இதை நான் படித்து முடிச்சிட்டேன், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அது ஓகேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். எப்போ நீங்கள் நோ சொல்லணும் அப்படின்னோ அப்போ தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோ சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு டாய்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நோ சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக நோ சொல்லணும். இல்லை நீங்கள் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு எஸ் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் எஸ் சொல்கிறீங்க, அதுக்கான ரீசன் என்ன, எதுக்கு நோ சொல்கிறீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், புரிஞ்சுப்பாங்க. குழந்தைங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கறது கூட அவங்களோட பிஹேவியரை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் தான். ஒரு சாக்லேட் தான் கொடுப்பேன்னு சொன்னதுக்கப்புறமும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு செகண்ட் சாக்லேட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் உங்களை வந்து ஆர்கியூமெண்ட்லேயும் அடம் பிடிக்கிறதுனாலையும் உங்களை வின் பண்ணிட முடியும் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் அவங்க அடம் பிடிக்கிறதுக்கான ரீசனாக இருக்கும். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நான் ஆல்ரெடி நம்ம பேசினது தானே, ஒரு சாக்லேட் தான் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது வேண்டாம், இது நம்ம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி சொல்லும் போது குழந்தைங்க கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவாங்க. குழந்தைங்க டிசப்பாயிண்ட் ஆகிறத பார்க்குறக்கு ஆஸ் எ பேரண்ட் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய டிசப்பாயிண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே அவங்க டீல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்க டிசப்பாயிண்ட் ஆனாங்கன்னா, ஓகே எனக்கு புரியுது, நீ டிசப்பாயிண்ட்டாக இருக்கிற, உனக்கு இப்போவே அந்த சாக்லேட் சாப்பிடணும் எல்லாமே ஓகே, பட் அதை நம்ம நாளைக்கு சாப்பிட்லாம். உனக்கு நிறைய சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கோல்டாகும், ஃபீவர் வரும், அந்த மாதிரியான திங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எஸ் சொல்கிறீங்களா நோ சொல்கிறீங்களோ அதுக்கான ரீசனை அவங்களுக்கு தெளிவாக புரிய வைங்க. ரிப்பீட்டடாக செய்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இட் டேக்ஸ் டைம். பட் ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. உங்கள் குழந்தைங்கள ஸ்மார்ட்டாக வளர்த்துறக்கு 10 டிப்ஸ் நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனோட வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
உங்களோட ஃபீட்பேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் லீவ் அஸ் அ கமெண்ட். தேங்க்யூ.